வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிச்சு போட்ட கோழி வறுவல் மாதிரியே பிச்சு போட்ட வறுவல் தான் செய்ய போகிறோம். சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் ஒரு துண்டு பட்டை, ஒரு வரமிளகாய், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அரிசி கட்டாயமாக சேர்க்கணும். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாயை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 2 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 200 கிராம் அளவுக்கு இலைக்காளான அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த தண்டு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துடலாம், ஏன்னா அது சீக்கிரமாக வேகாது. தண்டு பகுதியை எல்லாத்தையும் வெட்டின பிறகு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். எல்லாத்தையும் பிச்சு போட்ட பிறகு வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியில் போட்டு பிரட்டி விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். காளான் ஒரு 5 நிமிஷம் வேகணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் 1-2 தரம் பிரட்டி விடணும். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். காளான் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதோடையே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இலைக்காளான் கிடைக்காத பட்சத்தில் மொட்டுக்காளான்லேயும் இதே மாதிரி செய்யலாம். நம்மளோட இலைக்காளான் மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.